நடக்கிறது. எனவே கிறிஸ்துவ திருமணங்கள் ஆலயத்தில் நடப்பது மட்டுமே அது தேவனுக்கு பிரியமானது. இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே இருக்கிறேன். எனவே நீங்க 2 பேரும் நீங்க பார்க்கணும். அந்த வசனத்தை நீங்க படிக்கிறீங்களா? 128 சங்கீதம். இந்த வார்த்தையை அவர் வாசிப்பார். நீங்க 2 பேரும் 127 சங்கீதம் படிங்க. பின்னால் உள்ளது படிங்க. சத்தமா பின்னால் உள்ளது படிங்க. படிப்பீங்களா? ரைட். இங்கே உட்கார். 127 சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அப்படின்னு எவ்வளோ சமாச்சாரம் பெஸ்ட். அதாவது வீட்டை மனிதன் கட்டலாம், நான் குடும்பங்களை ஆண்டவர் கட்டுகிறார். நீங்கள் சின்ன வயசுலேயே ஆண்டவர் கேள்விப்பட்டேன். உங்கள் அப்பா ரொம்ப அவர் தான் முதல்ல இயேசு ஏற்றுக்கொண்டார். அவர் தான் எங்கள் வீட்டில் முதல்ல இயேசு அவர் ஏற்றுக்கொண்டாரா? யார் ஏற்றுக்கொண்டது? நீங்கள் தான். சூப்பர். அதாவது பிற மார்க்கத்திலிருந்து இவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் நெருங்கி வாழ்ந்தாங்க. அருமையான தாயார் இருக்கிறாங்க. அம்மா எங்கே போயிட்டீங்க? நீ மேலே உட்காரு, மேலே உட்காரு. நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிற தாய் எவனுக்கு இருக்கிறான்னு பார்க்கலாம். ஜெபிக்கிற தாய் எவனுக்கு இருக்கிறான்னு பார்க்கலாம். அம்மா மேலே உட்காருங்க. ஜெபிக்கிற அம்மா எவனுக்கு இருக்கிறான் அவன் பார்க்கலாம். நீ அம்பானை விட பாக்கியவான். ஏன்னா உனக்கு ஜெபிக்கிற அம்மா இருக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கும் ஒரு ஜெபிக்கிற அம்மா இருக்கிறாங்க. அவர்களும் இந்து மார்க்கத்திலிருந்து இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. நீ கேட்கலாம், இவரெல்லாம் பைத்தியமா? உங்களோடு பேசுகிற நான் கூட ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். என்னுடைய 17 வயது இயேசுவை சந்தித்தேன். 1970 இயேசுவை சந்தித்தேன். 56 ஆண்டுகளாக இயேசுவோடு வாழ்கிறேன். அந்த வார்த்தையை பாருங்க. கர்த்தர் வீட்டை கட்டாரை. தம்பி, உன் திறமையினாலும் கட்ட முடியாது, உன் பணபலத்தால் கட்ட முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மேன் பவர், இல்லை மசில் பவர், முதல் மணி பவர். திரும்ப சொல்கிறேன், மேன் பவர் இல்லைன்னா மசில் பவர், முதல் மணி பவர். அதனால் வீடு கட்டாரு. ஒரு வீடு கட்டணும்னா வீடு கட்டுறதுக்கு கொத்தனார் வேணும். நான் குடும்பத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் வேணும். குடும்பத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் வேணும். யோசிச்சு பார்த்தியா? ஆண்டவர் ஏன் உன்னை தெரிந்து கொண்டார்? ஏன் தெரியுமா? உன்னை கொண்டு உங்கள் உறவுகளை, உங்கள் சொந்தங்களை மாற்ற தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதில் ஒரு வசனம் படிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில். கர்த்தர் வீட்டை கட்டாராகில். கட்டுவதும் கட்டப்படாதவர்களும் கையில் தான் இருக்குது. அவர் கூட்டின்னு அவர் கட்டுவார். திரும்ப சொல்கிறேன், பணத்தால் வீடு கட்டப்படாது. பண்ணிக்கணும். உறவுகளால் கட்டப்படாது, உலகத்தால் கட்டப்படாது, உழைப்பால் கட்டப்படாது. திரும்ப சொல்கிறேன், உலகத்தால் கட்டப்படாது, உழைப்பால் கட்டப்படாது, உறவுகளால் கட்டப்படாது, ஆண்டவரால் மட்டும்தான் கட்டப்படும். ஆமென். இவருடைய தகப்பனார் என்னுடைய மாணவர். இவருடைய தகப்பனார் என்னுடைய மாணவர். இவர் ஊழியம் பண்ணுறாரு. அந்த இடத்துல நான் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. இவங்க அப்பா என்னுடைய மாணவர். ரொம்ப பேதையான ஒருவர், ரொம்ப எளிமையான ஒருவர். அவர் ஒரு இந்து தான். இசைக்குன்னு அவர் பேரை மாற்றி இன்னைக்கு பாருங்க, தம்பி சூப்பராக இருக்கிறார். நல்ல ஒரு ஊழியம் பண்ணுறார், நல்ல ஒரு சபையை நடத்துகிறார். நாங்கள்லாம் கவனிங்க, அடிப்படை தேவையில்லாத குடும்பத்தில் பிறந்தோம். எங்கள் அப்பா பேர் பாலசுப்ரமணி, எங்கள் அம்மா பேர் கிருஷ்ணவேணி. சம்மதமே இல்லை. நான் ஆண்டு என்னை வாழ்க்கையில் வந்தார். 56 வருஷம் ஆச்சு. நீ கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் என்ன சொல்லுங்க? கர்த்தர். அவர் கட்டலைன்னா நீ என்ன ட்ரை பண்ணாலும் கட்ட முடியாது. மணி cannot build a house, man cannot build a house, muscle power cannot build a house, only God can build.
கர்த்தர் தான் வீட்டை கட்ட முடியும். ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிற இது வரைக்கும் இருக்க பாடி பிறந்த கோயிலாக இருந்தேன். இன்னைக்கு ஒரு சிறைக்குள்ள வர புரியல. அண்ணாதுரை சொன்னார், காலம் சென்ற அண்ணாதுரை, திருமலை என்பது முற்றிடப்பட்ட ஒரு கோட்டை. உள்ள இருக்கிறவன் எப்போ வெளியே போறான்னு பார்க்கறான், வெளியே இருக்கிற எப்போ உள்ள வரலான்னு பார்க்கறான். புரியவே இல்லை. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் எப்போ உள்ள இருக்க எப்போ வெளியே போறான்னு பார்க்கறான். வெளியே இருக்கிறவன் எப்போ உள்ள வரலான்னு பார்க்கறான். நீ உள்ள வந்துட்ட, நீ ஆண்டவர் நம்ம காப்பாற்றணும். புரியவே இல்லை. கர்த்தர் சொல்லுங்க எல்லாரும், காப்பாற்றணும். கர்த்தர் தான் அவனை காப்பாற்றணும். ஆனால் வாழ்க்கை அவர் தான் கட்டுவார். அவர் கட்டினாலும் சூப்பராக இருக்கும். உன்னுடைய அறிவை விட, உன் திறமையை விட, உன் ஞானத்தை விட நீ ஒரு டேலண்டட் பாருங்க, சூப்பராக பண்ணிடுறார். ரொம்ப சூப்பராக பண்ணிடுறார். இதில் பார்க்க தெரியுது, ரொம்ப பிரில்லியன்ட் தெரியுது. ஆனால் கர்த்தர் வாழ்க்கையை கட்டினால் இன்னும் பிரில்லியண்டாக இருக்கும். ஆமென். ஆங்கிலத்தில் 3 வார்த்தை இருக்குது. ப்ரொடக்டிவ் லைஃப், உன்னை பெருக பண்ணுவார். ப்ராக்ரெசிவ் லைஃப், இன்னும் முன்னேற பண்ணுவார். அடுத்து பொசசிவ் லைஃப், உன் வாழ்க்கையை ஆளுகை செய்வார். பெருக பண்ணுவார், உன் வாழ்க்கையை முன்னேற்றுவார், உன்னை வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஆளுகை செய்வார். அதில் ஒரு வருஷம் போடுறது கர்த்தர் அது ஒரு வருஷப்படுத்தி பாருங்க. முதல்ல யாரு? கர்த்தர். அப்புறம் யாரு? வீடு. எல்லாரும் புரியுதா? நிறைய பேருக்கு ஏங்க சபைக்கு வரல? வீடு. புரியுதா? முதல்ல யாரு? கர்த்தர். அப்புறம் யாரு? வீடு. அப்புறம் வேலை. 2ஆம் வசனம் படி. கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. 2ஆம் வசனம். அதிகாலையில் எழுந்து, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்து. ஒன்னா சொல்றேன், முதல்ல கர்த்தர் தம்பி, அப்புறம் தான் வீடு, அப்புறம் தான் வேலை. நீங்க தீர்மானம் பண்ணு, முதல்ல கர்த்தர் தான், அப்புறம் தான் யாரு? உன் மனைவி, அப்புறம் தான் வேலை, அதுக்கப்புறம் தான் சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் தூக்கம். அதை படிச்சுக்கலாங்க. முதல்ல கர்த்தர், 2வது வீடு, அப்புறம் 3வது 3 வேலை. வேலை இருக்குங்களா? அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்குங்களா? என்னது? சாப்பாடு. அதுக்கப்புறம் தூக்கம் இல்லையா? இப்போ நமக்கு எப்படி? ஃபர்ஸ்ட் தூக்கம். நேற்று ஒரு கூட்டம் நடந்துச்சு. ஒரு ஊழியக்காரர் கேட்டேன், ஏன் அவர்கள் தூங்கிட்ட பாஸ்டர்? அவர் ஆறாம் நடத்த வேண்டியது அவர் தான், நடத்த வேண்டியது அவர் தான். ஏன் அவர்கள் தூங்கிட்டு வந்துடும்? எல்லாம் சொல்லுங்க. முதல்ல யாருக்கு வாழ்க்கையில சத்தமா சொல்லுங்க, உங்க யாரு? அப்புறம் தான் வீட்டுக்காரு. முதல்ல கர்த்தர், அப்புறம் மனைவி. 3வது பண்ணி புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் இன்னொரு சுனாமி வந்தாலும் சபைக்கு போவேன். நான் சொல்லியிருக்கிறேன், நான் 56 வருஷம் சபைக்கு போறேன். அறிவு தெரிஞ்சு 1-2 வாரங்களை தவிர நான் சபைக்கு மிஸ் பண்ணதே இல்லை. 56 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் சபை விட்டதே இல்லை. 10 வாரம், எத்தனை மாசம்? எத்தனை வாரம்? 26 12 வாரம், சாரி 10 வாரம் ஆச்சா? 13 வாரம். இதெல்லாம் மாஸ்டருக்கு விஷயம். 13 வாரத்தில் எத்தனை வாரம் சபைக்கு போனேன்? ஒன்றுதான் கேட்குறேன். 13 வாரத்தில் 13 வாரம் சபைக்கு ஒழுங்காக போனேன்னு கேட்குறேன். வேலை, வேலை, சாப்பாடு, தூக்கம். திரும்ப சொல்கிறேன், உலகத்துக்கு பின்னால் போனால் பேக்கெட் நடக்கும், ஏசுனாலுக்கு பின்னால் வந்தால் மனசு நடக்கும். நீங்கள் தீர்மானம் பண்ண புரியுதா? அதுல வாழும் காலங்கள் எல்லாம் கர்த்தர். 2வது என் குடும்பம். 3வது வேலை. 4வது சாப்பாடு இல்லையா? 5வது, அப்புறம் 6வது, அப்புறம் தான் பிள்ளைகள். அது கருத்து என்னன்னா, ஆண்டவரை நீ கனம் பண்ணினா ஆண்டவரை கனம் பண்ணுவார். பிள்ளைகள் வரும்,
124 சங்கீதம். சொல்லுங்க. தோட்டம், கனிகள், பிள்ளைகள், ஒலிமர கன்றுகள் இருக்குதா? இருக்குதா? 124 சங்கீதம். அந்த படிங்க, சுற்றி படிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்து பிள்ளைகள், பிள்ளைகள் இல்லையா? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். சொல்லுங்க வார்த்தை. வாழ்க்கை எல்லாம் சுதந்திரம் தருவார். பிள்ளைகளை தருவார், கனிகளை தருவார், பிள்ளைகளையும் தருவார். இந்த கடைசி சொல்லி முடியுது பாருங்க. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளில் ஆமென், ஆமென். தம்பி, பிள்ளையும் பாப்ப, பிள்ளையும் பாப்ப. நம்புறியா? பிள்ளையும் பாப்ப, தாத்தாத வரைக்கும் அவனை பாதுகாக்க. இந்த பாட்டியாரையும் கற்று பாதுகாக்க. பிள்ளைகளையும் தருவார், பிள்ளைகளின் உன்னைகளை சொல்றேன். வளமான வாழ்க்கைக்கு நம்பர் 1 கர்த்தர். ஆமென். வளமான வாழ்க்கைக்கு கர்த்தர், அடிப்படை வாழ்க்கைக்கு கர்த்தர். அப்படி இருந்தீங்கன்னா அதை போட்டுறது கனிகள் வருமா, பிள்ளைகள் வருமா, ஒலிமர கன்றுகள் வருமா, என்னெல்லாம் வரும். பிள்ளைகளில் அதில் முதல் வசனத்தில் போட்டுறது ஒருவன் கர்த்தருக்கு பயன் நடக்கிறவன் அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ ஒருவனில் ஆரம்பித்து அது பன்மையிலே முடிகிறது. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? ஒருவனில் ஆரம்பிக்கிறது. இசைக்கையில் ஆரம்பிச்சது இப்போ பிள்ளைகளின் பிள்ளைகள் கரைகளை உயர்த்து. ஒருவனிலும் ஆரம்பித்தது உங்களுக்கு ஒருவன். அந்த ஒருவனில் ஆரம்பிக்க முடியுது. தமிழ் படிப்பீங்களா? பிள்ளைகளில் ஆரம்பிக்கும் யாருங்க? பேரின்பம். அந்த பேரின்பத்தில் ஆரம்பிக்கிற ஒன்று பிள்ளைகளின் பிள்ளை. அழகான ஒரு சொல்றார் பாஸ்டர். இன்பம், பேரின்பம், நித்திய பேரின்பம். எது இன்பம்? மொபைலில் பாட்டை மாற்றுது, ஸ்டேட்டஸை மாற்றுது, எல்லாத்தையும் மாற்று. ஆமென். இன்பம் உன்னுடைய ஸ்டேட்டஸில் கூட நீ சாட்சியாக இருக்கும். மொபைல் டியூனில் கூட நீ சாட்சியாக இருக்கும். புரியவே இல்லைங்க. இன்பம், பேரின்பம். அப்போ இந்த இன்பம் நீங்கள் தெரியுமா? 11ஆம் சங்கீதம். இந்த வலது வாசகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. நாமே முனையை சொல்ல முடிக்கிறேன். கர்த்தர் முன்னால் வயது, அப்புறம் வீடு, அப்புறம் வேலை, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் தூக்கம். அப்படி இருந்தால் வாழ்க்கையில் கனிகள் உண்டாகும், பூக்கள் உண்டாகும், வாழ்க்கையில் நிறைவு உண்டாகும். ஆமென். In English, flower will be there, fruits will be there, fragrance will be there. தமிழில் சொல்கிறேன். வாசனை கொடுக்கும், கனி கொடுக்கும், அது பூத்து குலுங்கி செழிக்கும். ஒரு மலைப்படி புறங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல பிள்ளைகள் பந்தி சுற்றிலும் ஒலிமர கன்றுகளை போல. இது பொய் சொல்லாத ஒரு புஸ்தகம். ஆமென் சொல்ல முடியும். முதல்ல கர்த்தர், திருப்பி சொல்றேன். அப்புறம் மனைவி, அப்புறம் பிள்ளையா, அப்புறம் தான் வேலை, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி கேட்டோம். முதல்ல யார்? ரெண்டாவது வேலை, வேலை மூணாவது, கர்த்தர் நடுதாகும். நாமே நாங்கள் அப்படி ஆசிரியப்பாராக. பாஸ்டர் புரூஸ் இதுக்காக ஜெபிப்போம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவது என்று சொல்லி அவருடைய மனிதனுக்காக என் தேவனின் ஏற்ற துணையை உண்டாக்கி அவர் இந்த நாளில் அவர் இவரை இணைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இவரோடு வந்திருப்பதற்காக நன்றி. இவரை குறித்து நீர் எழுதி வைத்திருக்கிற பிரபுமான முக்கியத்துக்காக நன்றி. அவருடைய கர்த்தர் நீர் அவரை நம்மை நாங்கள் முதலாவது வைக்கும் போது பூமியை உண்டு பண்ணின எல்லா ஜாதி இன மக்களும் பார்த்து நீங்கள் சிறந்திருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தைப்படி ஆகட்டும். அவருடைய சங்கீதம் 128 வார்த்தைப்படி ஒரு வாழ்க்கையில் அப்பா இவர் கைட்டு செய்த எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதமாய் பாக்கியவான்களாய் மாறட்டும். அவருடைய உபாகம் 28 படி அவருடைய ஆசீர்வாதங்கள் தலைமையில ஒரு வாழ்க்கையை வந்து பலிக்க முடியாது சொல்லிக்கிறார். நீங்கள் கூட இருந்து நடத்தினாங்க. இப்போ பேசுவாங்க ஜீவன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் முக்கியமான நேரம், முக்கியமான நிகழ்ச்சிகளை உதவுகிறோம் என்று ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருக்க.